வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த ரிசல்ட்டு அப்படின்ற அப்டேட் அப்படின்றத பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, நமக்கு 3ஆம் தேதி ஈவினிங்கா அல்லது 4ஆம் தேதி மார்னிங் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் ஈவினிங் உள்ள, ஏன்னா நாளைக்கு 12 மணி வரைக்கும் இந்த தமிழ் வழி கல்வி சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மணி வரையும் சொன்னதுனால மேபி நாளைக்கு ஈவினிங் அப்படிங்கிறது ரிசல்ட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், செக் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் அந்த டேட்லேயே நம்ம சொன்ன தினத்துலேயே இப்போ கொடுக்குறாங்களா அப்படின்றத. அப்படி மேபி நமக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த 12 மணி வரைக்கும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஃபுல் டே கூட சொல்லியிருந்துருக்கலாம். பட் 12 மணியோட முடியுது டைமு, இதுக்கு வந்து நீங்கள் அப்லோடு பண்ணி ஆகணும் அப்படின்ற தகவல் சொன்ன ஒரு ரீசன்னால் மேபி நாளைக்கு ஈவினிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லிக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் வழி கல்வி இதில் வந்து நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க, அதில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நேம், அதாவது இப்போ தமிழ் வழி கல்வி நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது, என்னோடய லிஸ்ட்டு வந்து என்னோடய ரிஜிஸ்டர் நம்பர் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து அதே போல் அவங்களுக்கு மெயில் ஐடிக்கும் மெயிலும் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தமிழ் வழி கல்வி அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்ற தகவலை கொடுத்து. ஸோ அது வந்து பண்ணிடலாம், வந்திருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் தமிழ் வழி கல்வி வச்சுக்கிட்டு என்னுடைய பெயர் வந்து அதில் வரல அப்படின்றவங்க தான் நிறைய பேர். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஒரு தகவல் கொடுத்துருந்துருக்கணும். அதாவது தமிழ் வழி கல்வி வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு பண்ணாத கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்துட்டு அது ஓகே, நம்ம தமிழ் வழி கல்வி இருக்குது, பட் இவங்க எல்லாம் அப்லோடு பண்ணாத கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியும். ரெண்டாவது, தமிழ் வழி கல்வி அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. இதை வந்து பிஎஸ்சிஎம் அப்லோடு பண்ணணும் அப்படின்னு ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தப்பாக அப்ளிகேஷன் போடும்போது தவறுதலாக அப்ளிகேஷன் போட்டவங்களா, இல்லை அப்லோடு பண்ணாமல் விட்டவங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் அதில் வந்து குறிப்பிடப்படவில்லை. ஜஸ்ட்டு ஜென்ரலாக எல்லோரும் தமிழ் வழி கல்வி அப்லோடு பண்ணுங்கள் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போ மேபி இவங்கெல்லாம் செலக்டடு கேண்டிடேட்ஸாக, இவங்கெல்லாம் செலக்ட் ஆனதுனால தான் நமக்கு வந்துட்டு தமிழ் வழி கல்வி கேட்குறாங்களா அப்படிங்கிற 2 விதமான குழப்பம் அப்படிங்கிறது வருது. ஏன்னா அவங்க ரெண்டே விஷயந்தான் இருக்கும். ஒன்று தவறுதலாக அப்லோடு பண்ணாமல் அவங்க விட்டவங்களாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. அதனால் அதை கேட்குறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஆகிடும். அதனால் மேபி எல்லாருக்கிட்டையும் கேட்காம செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்கிட்ட இருந்து மட்டும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தவறுதலாக அப்ளிகேஷனில் கொடுக்காமல் இருந்த கேண்டிடேட்ஸை மட்டும் கேட்கலாம் அப்படின்னு 2 விதமாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த மெத்தட் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒரு தெளிவான இதை வந்து சொல்லலை. ஸோ அதுதான் உண்மை. ஏன்னா தெளிவாக நமக்கு இவங்க செலக்டான கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இல்லை இவங்க வந்து தவறுதலாக அப்லோடு பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் இப்போ வந்துட்டு எதுன்னு தெரியாதனால தான் நம்ம பேர் வரலை அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. ஏன்னா என்னோடய பேர் வரலை, எனக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, எனக்கு தமிழ் வழி கல்வி இருக்குது, ஏன் என் பேர் வரலை அப்படின்றாங்க. ஸோ அதற்கு தெளிவான விளக்கம் நம்மளாலையும் கொடுக்க முடியல. ஏன்னா அதில் முதல்ல தெளிவாக தெரியணும்ல, அவங்க செலக்டட் கேண்டிடேட்ஸாக இல்லை தவறுதலாக பண்ண கேண்டிடேட்ஸாங்கிறத தெளிவாக அவங்க கொடுக்கல ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து. ஸோ மேபி நாளைக்கு விசாரித்து என்ன தகவல் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து வந்து நாளை ஈவினிங் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் அப்படின்றது இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இன்றைய தினம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். மேபி நாளைக்கு வரலாம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டால் நாளைக்கு மதியத்துக்குள்ளே சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு அந்த விஷயம் எல்லாமே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வர்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நாளைக்கு 12 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு ஈவினிங் 4, 5, ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. இது வந்து எஸ்ஆர்பியோட நிலைமை. டிஆர்பியோட நிலைமை வந்து என்ன அப்படின்னா, முழுக்க இது எல்லாமே உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கப்புறம் ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்றது
அந்த ரிசல்ட்டு வெளியிடுறதுக்கும் அடுத்த கட்ட ப்ராசஸ் வெளியே கொடுக்குறதுக்கு தானே தவிர மற்றது எல்லாமே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மாதிரி. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இன்டர்வியூ ஒரு டேட்டில் இருக்கும், இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வேறு டேட்டில் இருக்கும். அப்படி மாறி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒரே கொஷின் கொடுக்குறோம். அந்த ரீசன்னால தான் எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் நடக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ராசஸும், இன்டர்வியூவும் சரி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சரி, மற்றது எல்லாமே அவங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ இதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட்டு, செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி எக்ஸஸாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஞ்சம் டிஆர்பி பொறுத்தளவுக்கு சேஞ்ச் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃபும் சேஞ்ச் ஆகும். இந்த எஸ்ஆர்பியில் சேம் எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் தான். டிஆர்பியில் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் தனித்தனி கட் ஆஃப், ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு கட் ஆஃப். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சி அப்படின்றதுனால தான் இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. சரி, உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் இது சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.